அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். அடுத்த ஒரு முக்கியமான டவுட்டு. சார் நெஸ்ட்ல இன்ஸ்டிடியூட் கோட்டா தனியா 28 சீட்ஸ்க்கு அப்ளிகேஷன் விடுறாங்களா சார்? லாஸ்ட் இயர் நீங்க வீடியோ போட்டிருந்தீங்க. அது இந்த வருஷமும் அப்படி ஏதாச்சும் இருக்கா? அப்படின்றத அவங்க வந்து கேட்டிருக்கிறாங்க. வெரி குட். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு அதாவது கவுன்சிலிங் அப்படின்றது பரிணாமம். அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அட்மிஷனே இப்போ வந்து நியர்லி இப்போ ஒரு 4 இயர்ஸ் ஆயிருக்கு. இதில முதல் 2 வருடம், அதாவது முதல் எனக்கு நமக்கு தெரிஞ்சு முதல் 1 வருடம் மட்டும் தான் இந்த மாதிரியான கேட்டகரி டிஃபரன்ஷியேட் ஆயி நமக்கு வந்து கவுன்சிலிங் அப்படின்றது நடந்துச்சு. ஸோ முதல் 2 இயர்ஸே அப்படி நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா, 50% சீட் வந்து ஏஐசிசிசி மூலியமா போகும். 50% சீட் வந்து இன்ஸ்டிடியூஷன் செப்பரேட்டா அது வந்து நடத்தும் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில தான் உங்களுக்கு 28 சீட்ஸ் வந்திருக்கும். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அதன் பிறகு எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நான் மட்டும் தான் ஃபில் பண்ணுவேன். எனக்கும் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் சம்மந்தம் அப்படின்னு ஏஐசிசிக்கு எல்லாத்தையும் வந்து இணைச்சி விட்டுட்டாங்க. ஸோ அப்போது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதை தான் சென்ட்ரல் ஆர் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் அல்லது நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டகரி வந்து ஏஐசிசியில் கிளிக் பண்ணியிருப்பீங்க. அதற்கு கீழே வரக்கூடிய எல்லா காலேஜஸ்க்கும் முழுமையாக 100% சீட்ஸை ஏஐசிசி தான் ஃபில் பண்ணுது. இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் டிஃப்ரெண்ட்டாக பகுதி இங்கேயும் பகுதி அங்கேயும் அப்படின்ற விஷயமே இப்போ டோட்டலாக அறவே இல்லை. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நான் பிலீவ் பண்ண வேண்டாம். ப்ளீஸ் அந்த வீடியோவோட டேட்டை ஒரு டைம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ நிறைய வீடியோ நான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங். அதை மட்டும் ப்ராப்பராக பார்த்துட்டு கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் சேரும். கண்டிப்பாக இந்த விஷயம் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கல அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்காது. கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தில் சந்திப்போம். நன்றி.